இதை பார்த்து கொண்டிருக்கும் தமிழக மக்கள் அனைவருக்கும் எங்கள் முதல்கண் நன்றி. எங்களுடன் எங்களை பொறுத்து கொண்டதற்காக, எங்களுடைய சிரமத்தை புரிந்து கொண்டதற்காக. இதை புரிந்து கொண்ட அனைவரும் ஏற்றுக்கொள்வதெல்லாம் 60% வரி என்பது தேவையற்ற ஒன்று. இது தாங்காது. எந்த தொழிலும் இவ்வளவு வரி போட்டால் தாங்காது. இந்தியாவிலே எந்த தொழிலும் இவ்வளவு வரி கிடையாது என்று. இது வரி விதிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் எதிர்பார்த்தாலாம் ஒரு தேசம் ஒரு வரினா எதிர்பார்த்தோம். இது திடீர்னு சனிக்கிழமைக்கு முதல் நாள் ஜிஎஸ்டியோடு சேர்ந்து இன்னொரு 30% சேர்ந்து வந்துருச்சு. அதில் வேறு என்னென்ன, அந்த 30%க்கும் ஜிஎஸ்டி உண்டுன்னு வேறு சொல்லிட்டாங்க. 30% ஜிஎஸ்டி ப்ளஸ் ஜிஎஸ்டி சேர்த்தா கிட்டத்தட்ட 55% வந்துடுது. படம் 100 ரூபாய்க்கு மேலேன்னா 65% வருது, 100 ரூபாய்க்கு கீழேன்னா 60% வருது. இது எங்களால் தாங்காதுங்கிறதுனால முதலமைச்சரையும் போய் பார்த்தோம், மற்ற மந்திரிகளையும் பார்த்தோம். இந்த வரியை கட்டி நடத்த முடியாத இயலாமையினால் மூடிட்டோம். எப்படி இருந்தாலும் தனித்தனியாக மூட போகிறோம் இதை. அதனால் அதை முதலமைச்சரை போய் சந்தித்தோம். கூடவே 4 மந்திரிகள் இருந்தாங்க. ஃபைனான்ஸ் மினிஸ்டர், கமர்ஷியல் டேக்ஸ் மினிஸ்டர், லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்டர், அப்புறம் சினிமா மந்திரி எல்லோரும் இருந்தாங்க. எல்லாரோடையும் உட்காந்து தினம் பேசிகிட்டு இருக்கோம். அவங்க இதில் என்ன சிரமம்னு முதல்ல அவங்களுக்கு தெரியலை. இப்போ நாங்கள் விலைக்கு சொல்ல அவங்களும் எங்கள் சிரமங்களை புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி நல்ல முடிவு சொல்கிற மூடில் இருக்காங்க. அவங்க இன்றைக்கி மாலைக்குள்ளே ஒரு நல்ல முடிவை நாங்கள் எதிர்பார்க்குறோம். எவ்வளோ நாள் மூடி வைப்பீங்கன்னு கேட்டாங்க. எவ்வளோ நாள் நீங்கள் இன்றைக்கி சாயந்தரம் முடிவு வந்துட்டு நாளைக்கு திறந்துடுவோம். எல்லாமே கேட்டிருக்கோம். ஒரு நாளைக்கு சுமார் 20 கோடி வச்சுங்க. அது படத்தை பொறுத்து இருக்குங்க. அதான் இப்போ எந்திரன் 2 வந்துச்சு. அப்போ நஷ்டம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ பல கோடி போகும். இப்போ ஓடுற படங்களுக்கு இவ்வளோ தான். ஓகே, தேங்க்யூ, நன்றி. சார், இப்போ வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆன படங்கள் சார், இப்போ அவங்களோட நிலைமை என்ன, தயாரிப்போட நிலைமை என்ன சார்? அவங்ககிட்ட பேசிட்டோம். இல்லை அவங்களுக்கு வந்து அவங்க ஆவணம் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. ஆவணம் அவங்களுக்கு இந்த வரியை கட்டி கொடுத்தோம்னா ஒன்றுமே அவங்களுக்கு வராது. என்ன வெள்ளிக்கிழமைகள் என்ன வந்துச்சோ அதில் 10ல் 1 கூட சனிக்கிழமை அன்றைக்கி ஓட்டினதில் வராது. அதனால் அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது அவங்க இல்லாமல் நாங்கள் இல்லை, நாங்கள் இல்லாமல் அவங்க இல்லை, தயாரிப்பாளர்கள் இல்லாமல் திரையரங்குகள் இல்லை. அதனால் தயாரிப்பாளர்கள் எப்போவும் அவங்கள கஷ்டப்பட விடமாட்டோம். காம்பன்சேட் எப்படியாவது பண்ணிடுவோம். யாரும் எங்களால் நஷ்டப்பட இதுவரைக்கும் யாரையும் விட்டது கிடையாது. நாங்கள் நஷ்டப்பட்டாலும் யாரையும் நஷ்டப்பட விட மாட்டோம். கண்டிப்பாக அதை எப்படியாவது அவங்க நிவர்த்தி பண்ணிடுவோம். ஓகே, தேங்க்யூ.